ஆக்சுவலாக சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஹாஃப் பீட் 1 2 1 2 1 2 தான் வரும். ஸோ நீங்கள் இதில் வந்து இப்போ 4ன்னு போகும்போது தட் இஸ் ஆக்சுவலி லைக் குவார்டர் நோட் ஆகிடும். ஸோ 1 1 1 1 அப்படி தான் மூவ் ஆகும். ஸோ அடுத்தது 1 and 2 and 3 and 4 and 1 and 2 and 3 and 4 and ஸோ அதுக்கும் ஸ்பீடோட. இப்போ நம்ம லைவ் கண்ட்ரோல்ஸ் கிட்ட போகிறேன். இப்போ கவனிங்க, லைவ் கண்ட்ரோலுக்கு நீங்கள் வந்து டைரக்ட் அக்சஸ் அண்ட் தென் லைவ் நாப் எப்படி திருப்பினீங்கனாலும் உங்களுக்கு இந்த பேராமீட்டர் போகும். டைரக்ட் அக்சஸ் ஜாய்ஸ்டிக்கை டச் பண்ணாலும் போகும். ஸோ ஜாய்ஸ்டிக்கில் வந்து 920 இந்த சீரியஸஸில் மட்டும் உங்களுக்கு வந்து இந்த XY ஆக்சிஸில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க 920 சீரியஸில். ஸோ அதனால் நீங்கள் இது சில இதில் உங்களுக்கு வராது. இப்போ வராத போது இதை விட்டுடலாம், நாப் எடுத்துக்கோங்க, இதில் போகலாம். இப்போ இதில் கவனிச்சிங்கன்னா நான் இதில் வந்து 2 விதமாக நான் என்ன பண்ண போகிறேன் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி காமிக்கிறேன். இப்போது ஃபஸ்ட் ஒனில் வந்து இது வந்து இது எதுக்காகன்றது ஃபுல் டீட்டெயில் வேறு ஒரு வீடியோஸ் எடுத்துகிட்டு போகிறேன் நான். பட் இப்போது இதுலேயே நான் முக்கியமான 2 ஃபங்க்ஷனை மாற்றி உங்களுக்கு அதை காமிக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றில் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த நாபில் வந்து நம்ம மாஸ்டர் டெம்போ வச்சிடுறேன். 2வது ஒன்றில் வந்து இதில் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்டைலோடைய ரீட்ரிகர் ஆன் ஆஃப் அண்ட் ரேட்டடுன்னு கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ ஒரு டிஃப்ரென்ஸோடு காமிக்கிறேன். இதை நான் சேவ் பண்ணுறேன் சரியா. ஓகே சரி. இப்போ இதில் என்னென்னா, இப்போ நான் இதை கிளிக் பண்ணும்போது ஒரு மாஸ்டர் டெம்போ இங்கே இருக்குது. டெம்போ நமக்கு தெரியும், நம்ம இங்கே ப்ளஸ் பண்ணுவோம். பட் அதே வந்து தான் இதில் நாப் மூலமாக நான் கண்ட்ரோல் பண்ண போகிறேன் சரியா. மோஸ்ட்லி நான் எப்பயுமே இந்த ஃபஸ்ட் ஒன் வந்து பேலன்ஸ்க்காக வச்சுப்பேன். அது என்னன்றதையும் இப்போ நான் காமிக்கிறேன். இப்போ கவனிங்க, நான் ஒரு பீட் போடுறேன்னு வச்சுக்கலாம். சரி ஓகே, இது டெம்போ கம்மி பண்ணுறேன். ஒரு டெம்போ போட்டு ப்ளே ஆகிட்டுருக்கு. இதில் வந்து நம்ம இப்போது ஒரு நோட்ஸ் வாசிக்கணும்னு வச்சுக்கோங்க. இது ப்ளே ஆகிற சவுண்ட் வந்து எனக்கு கம்மியாக தெரியுதுன்னா நான் ஸ்டைலை கம்மி பண்ணலாம். இங்கேருந்து ஸ்டைலை கம்மி பண்ணுவேன், புரியுதுங்களா. ஸோ இது மிக்சரில் போனீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ காணி ஸோ ஸ்டைல் வால்யூமை கொஞ்சம் குறைக்கலாம், பேலன்ஸிங்காக நான் அதை வச்சுருப்பேன். சரி, இப்போது இதுலேயே இன்னொரு ஓகே, நான் வேறு ஒரு மெமரி போயிட்டேன்னா ஓகே ஃபைன். இப்போது இதை கவனிங்க. இப்போது மாஸ்டர் டெம்போ இங்கே இருக்கா. ஸோ அசைனபிள் பட்டன்ஸில் இப்போ கவனி. சரி, இப்போ கவனிங்க, இதில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது இங்கே நம்ம நார்மலாக எதை வேணால் கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். இப்போ அடுத்தது 2வது மெமரிக்கு போகிறோம் பாருங்கள். இப்போ இதில் இந்த ஸ்டைல் ட்ரிகர்ன்றது வந்து எப்போ ஒர்க் ஆகும்னா நீங்கள் ஸ்டைல் ஆன் பண்ணால் தான் வரும். இப்போ இங்கே ஆன் ஆகிடுச்சிங்களா. ரொம்ப இதோடைய ஃபங்க்ஷன் மேலே நல்லா கவனமாக பாருங்கள். இப்போது சரிங்களா, இது வந்து உங்களுக்கு வந்து என்ன அர்த்தம் ஆகும்னா லைக் உங்களுக்கு வந்து ஒரு ஹோல் நோட் மாதிரி வரும் ஆக்சுவலாக சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஹாஃப் பீட் 1 2 1 2 1 2 தான் வரும். ஸோ நீங்கள் இதில் வந்து இப்போ 4ன்னு போகும்போது தட் இஸ் ஆக்சுவலி லைக் குவார்டர் நோட் ஆகிடும். ஸோ 1 1 1 1 அப்படி தான் மூவ் ஆகும். ஸோ அடுத்தது 1 and 2 and 3 and 4 and 1 and 2 and 3 and 4 and ஸோ அதுக்கும் ஸ்பீடோட. ஸோ ஒரு இந்த டிஜே பார்ட்ஸில் நம்ம பார்க்குற மாதிரியான விஷயங்கள் இதில் பண்ண முடியும். ஸோ இது வந்து நான் எக்ஸ்ட்ரா ஐடியாஸ் தரேன் இதில். பட் லைவ் கண்ட்ரோலில் நம்ம இப்படி சேவ் பண்ண முடியும். அதே போல் அதையும் நம்ம என்ன பண்ண முடியும், லாக் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஸோ லைவ் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு டோனுக்கும் நீங்கள் ஒவ்வொரு விஷயங்கள் பண்ண முடியும். அதில் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இந்த டோன் இருக்குது பாருங்கள். இந்த டோனுக்கு நான் வந்து லைவ் கண்ட்ரோலில் நான் ஒன்று பண்ணுறேன் பாருங்கள். இப்போது அகெயின் இப்போது இது வந்து ஒரு வாய்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு மிக்சரில் போனீங்கனாலுமே உங்களுக்கு வந்து இந்த ரெசனன்ஸ்லாம் வரும். ஸோ கட் ஆஃப் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ ஃபில்டர்ஸ் சரிங்களா, இல்லை கட் ஆஃப் அண்ட் ரெசனன்ஸ் எடுத்துக்கோங்க, செக் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ ஆர்பிஜிஎட் இருக்குது. ஸோ உங்களை ஃபீல் பண்ண வேண்டியதுங்களா. ஸோ இதை நம்ம சேவ் பண்ணியிருந்தோம்னா இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டா
அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இதை சேஞ்சாக பண்ணலாம். ஸோ கண்ட்ரோல்ஸ் வந்து வாய்ஸை நம்ம ஏதாவது ஒவ்வொரு வாய்ஸ்க்கு ஒவ்வொரு விதமான கண்ட்ரோல்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இந்த லைவ் கண்ட்ரோலை யூஸ் பண்ண முடியும். சரிங்களா?